மழை என்னம்மா அதாவது சரியான முறை காலங்களில் இருந்து மழை. அப்போ யாழ்ப்பாணம் டைமில் வந்து எங்களுடைய வீடு அதாவது ஈஸ்வரக்கண்ட உள்ளவங்க எங்களை வீட்டு உள்ளவங்க எல்லாம் ஒப்பிட்டு எந்த நிலைமையில் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருக்காரு. இது வந்து எங்களுக்கு இது ஏன்னாம்மா இது வந்து அவருக்குரிய காற்று ஒரு மலைகளுக்கு வந்து சரிஞ்செல்லாம் போயிட்டு நம்ம எல்லாம் போயிட்டு என்ன சாப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சு பப்பாசி மரம் வந்து எங்கள்ட வீட்டை வந்து உடனே வளர்றேன்டா. என்னம்மா பப்பாசி மரம் மட்டும்தான் ஏனம்மா சரி நாங்கள் பூ மரங்களை தான் காட்ட வரோம். ஆனால் இல்லை மழை டைமில் இதுக்கெல்லாம் வந்து தண்ணி அப்படியே ஓடி அப்படியே இந்த மெயின் இடத்துக்கு அந்த க்ரோன்ஸ் மாதிரி கிடக்குல அந்த இடத்துக்கு போகிறது நம்ம இதான் வந்து எங்களுடைய இடங்கள். அதாவது மழை பெஞ்சா அப்படி தான் இருக்கு. ஆனால் அம்மா பைக்கில் ஏமாந்துறாங்க. நம்ம பைக்கு கிட்ட போங்க அம்மா. அப்படிங்க பார்த்தீங்கன்னா குப்பை இல்லாமல் வந்து பொட்டிக்கு ஓகே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறோம் வீட்டுக்கு பள்ளைக்கு வெளியில நிற்கிறோம். அதாவது இன்றைய தினம் வந்து எங்களுடைய பள்ளைக்கு வீட்டுக்கு வெளியில வந்து நிற்கிறோம். அதுவும் என்னென்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு வந்து காலமேல இருந்து மழை நம்ம அதாவது சரியான முறை காலமேல இருந்து மழை. அப்போ யாழ்ப்பாணம் ஒரு அலுவலகம் வந்து போனது நானும் வந்து முதலாம். அப்போ போயிட்டு இன்றைக்கு வேறத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் சேரும் தப்பியமா அப்படி ஏறுது நம்ம ஒழுங்கா உடம்பு சேருதான். உண்மையில எனக்கு மக்கள் என்ன போட்டு என்ன சரி இது மட்டும் அறியணுமா தான் இருக்கு. அதான் ஆனா இதுலயும் வந்து நடந்து போறது கொஞ்சம் நல்லா தான் கிடக்கும். நல்ல தண்ணியில காலை நினைச்சு போக வேற லெவல்ல இருக்கு. தெரியுமா பிடிக்கும் தெரியுமா வரையக்க தெரியும் லெவல் எப்படி இருக்கும் விரையில பாப்போம் விரைக்க பார்ப்போம். ஓகே அப்படி இருக்க பாத்தீங்கன்னா இன்றைய தின வீடியோ வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அம்மைக்குமே நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ போட இல்லை. காரணம் எனக்கே தெரியாது. அப்படி இருக்க இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்களுடைய மழை டைம்ல வந்து எங்களுடைய வீடு அதாவது ஈஸ்வரக்கண்ட உள்ளவங்க எங்களை வீட்டு உள்ளவங்க எல்லாம் ஒப்பிட்டு எந்த நிலைமையில இருக்குது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாகண்ட காணியை உங்களுக்கு நாங்கள் ஒரு பச்சை பசல இருந்து தோட்டம் எல்லாம் செய்திருக்கோம். நம்ம சுற்றுலா போறீங்களே அதாவது பாத்தீங்கன்னா அப்ப அண்ணாண்ட காணியுமே நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அப்படி தோட்டம் வச்ச மாதிரி பச்சை பசலண்டு ஒரு இவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் வளர்ந்துருக்கு. நம்ம அந்த வெண்டிக்காய் தோட்டம் மாதிரி நல்லா புல்லு வளர்ந்துருக்கு. அப்ப அதுவும் வந்து நாங்கள் நாளே நம்ம கொஞ்ச நாள் போக விட்டு நாங்கள் அதே மாதிரி துப்புராக்கணும். நம்ம அதாவது அண்ணாவியரை கொண்டு நாங்கள் செய்யணும். சரி செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம். அவரை தான் பிடிச்சி செய்யலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்து ஆரம்பித்தா நாங்கள் அதோட துப்புராக்கி கொண்டு இல்லை நடமாட கொஞ்சம் ஓகேயா இருக்கும். இப்போதைக்கு வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணி கிடக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு மழைண்டபடியாக நாங்கள் எல்லாம் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி எல்லாம் விட்டு கிடக்குது. இப்போக்கு வந்து வேலை ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ தொடர்ச்சியாக வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே வீடியோ போகிறக்கு முதல்ல வந்து சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேர் கொஞ்சம் சாத்தியம் சத்தமாக இருக்குதோ இடங்க பான் வண்டிங்கிற சத்தம் போட்டுது. சரி அப்படி சத்தம் போட்டு உடையில போத நாங்கள் எடுத்துறோம். நீங்கள் இப்போ நாடாம் பார்த்துட்டு வாரீங்களே நம்ம அம்மா வந்து நாடாம் பார்த்துட்டு நாடகம் பார்த்தது அதான் அந்த மாலை ஆகலத்தான் மாலை ஆகல கொஞ்சம் இப்போ தானே 5 மணி 4:30 வருது. 4:45 நேரம் இன்னும் மிரள போகிறது இல்லை. இப்போ வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா என்ன வீடியோண்டா முக்கியமான வீடியோ எங்களுடைய இடத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதாவது மழை டைம்டா எங்களோட இடங்கள் வந்து எப்படி இருக்குமென்ற ஒரு கேட்டகரியை வச்சு தான் அந்த வீடியோ வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய விஸ்வநாதர் அதாவது எங்களோட ஒழுங்கு இந்த ஒழுங்கு ஏறுக பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு சேரும் இது போல தான் இருக்கும். நம்ம நாங்கள் கொஞ்சம் காலம் போக நாங்கள் மாவுள் பதிப்போம். கண்டிப்பான முறையில் நாங்கள் மாவுள் பதிக்கிற போது நாங்கள் அடுத்து போடையில ஒழுங்கு மாவு பதிக்கிறதா அதை பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து போனாங்க. போன இடத்துல யாழ்ப்பாணத்தில் சிக்னல் வந்து உடஞ்சி
அதுவும் ஒரு பெரிய கேஸ் ஆகுறாது நம்ம பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து இதில் விட்டுக்கிறாரு ஒரு மலைக்கு போயிட்டு வந்தானே நம்ம சேவை சொன்ன போடையில நம்ம ஆனால் எனக்கு பிடிக்குமாம்மா அப்படியான இடங்களுக்கு போவா தெரியுமா பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து பூக்கள்லாம் உடைஞ்சிருக்கு காரணம் முதல்ல ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது என்ன பூக்கள் தேங்காய் இளநீ கோம்பையில் விழுறதானே அதனால் வந்து எல்லாம் வந்து உடைஞ்சி போட்டுது பார்த்தீங்கன்னா இந்த அத்தையாக இந்த வாழைக்குலையை பாருங்க எப்படி இருக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து வாழைப்பூ ஆயிரமாம்மா முத்தம்மா மேலே பார்த்தீங்கன்னா மாமா வந்து தோட்ட வேலை செய்கிறார் தோட்ட வேலை செஞ்சு அங்கே அத்தியாக சொன்னது வாழைக்குலையை பாருங்க வாழைக்காய் இது வாழைக்காய் என்னம்மா வாழைக்காய் பாருங்க உப்புளவுத்துக்கு இருக்குதுன்னு கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காட்டுமா வடிவா ஃபோன் எடுக்கும் வடிவா நீட்டாக எடுக்கும் சரி ஓகே அப்படி இருக்க வாழைக்குலையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நீளமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காணிக்கை வந்து நாங்கள் முக்கியமாக வந்தது காரணம் ஒரு அண்ணாதியார் ஐயா வச்ச இதை தான் பார்க்க போகிறோமே நம்ம மண்ணும் போட்டார் ஓ இப்போ ஒரு வீடாக வந்து நிற்கிறாரு நம்ம கடைசியாக வந்து தொடர்ச்சியாக விட்டாரு அது மட்டும் பார்த்தீங்கன்னா சொன்னவர் தண்டை இதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருக்கட்டுமா ஓ இது வந்து எங்களுக்கு உரிய இது இல்லை நம்ம இது வந்து அவருக்குரிய இது எப்படித்தான் காலம் சென்றாலும் அவருக்கு ஏற்ற மாதிரி இது வேற இல்லை நம்ம கிழங்கு இல்லையே கிழங்கு இப்போ வர அது என்ன வரும் இன்னும் முளைய உண்டையில் பன்னெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மேலே மோட்டோட கூடையில் தண்ணி மோட்டால இதாண்டி மரம் பழதாப்போம் பார்த்தீங்கன்னா படிச்சு படிச்சு வந்துருக்கு சீட்டு மேலே ஓடு இதுவும் வந்து பூட்டு இல்லை அப்புறம் அதே நாங்கள் பூட்டணும் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே இரண்டு வருது அங்கே போட்டு நல்லா போடுது ஓ நல்லா போயிடுச்சு மழைக்கு விழுமன் தான் என்ன மனம் சொல்லுது பார்த்தீங்களா எப்படி போச்சுன்னு எல்லா வேலையும் வந்து செய்து நாங்கள் மெயினாக வந்து நெட்டு பூட்ட மறந்துட்டோமே நம்ம நெட்டு பூட்டினது முன்பக்கம் நெட்டு பூட்டினது அங்கே மேல் பக்கம் நெட்டு பூட்டே இல்லை அப்போ காற்று மலைகளுக்கு வந்து எல்லாம் சரிஞ்சு எல்லாம் போயிட்டுது நம்ம நல்லா போயிட்டுது இனி நாளைக்கு இந்த மழை காத்துன்னு அது நிச்சயம் விழும் மரமும் இல்லை பலதா போகுது மரம் நல்லா பலதா போகுது எல்லா வேலையும் வந்து செய்தது மெயினாக வந்து இதை நாங்கள் செய்ய மறந்துட்டோம் என்ன பார்த்தீங்கன்னா கதவும் கிடையாது அது கதவு வேணும்னா சொல்லுங்க விற்பனை இருக்கு நம்ம நான் மரம் போட்டினதுக்கு காரணமே வந்து மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து பள்ளமாக இருக்கு பண்ண முடியாது நாங்கள் எத்தனை வருஷம் அந்த வீடு கட்டி இந்த வீடு நோம்பல அப்படியே கட்டி சீட்டு போடாமல் 23 வருஷத்துக்கிட்ட வேற இந்த வீடு வந்து நாங்கள் கட்டி ஆனால் சீட்டெல்லாம் போடல நான் அப்போ ஸ்டார்டில் விட்டது அவசரங்களுக்கு தேவையில்லான எங்கள் மற்ற வீடு இருக்கிற வழியாக இது வந்து அவையில் இருக்க அப்படியே விட்டது ஆனால் முதலே நாங்கள் வேண்டி இருந்தோம் அந்த வீட்டை நாங்கள் எப்பயோ சீட்டு கொஞ்சம் பண்ணலாம் போட்டு போயிடறேன் நான் அப்போ அந்த ஐடியா இல்லை இதுக்கு தான் காணியும் இப்போ இதைத்தான் வந்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுத்துனாங்க இதோட நாங்கள் வீடியோ வச்சுக்கலாம் போட்டு விட்டுனாங்க என்ன மாரி இங்கே புல்லெல்லாம் வளர்ந்துட்டு பாருங்க எப்படி இருக்காட்டு வளர்ந்து அங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணியும் வந்து சூப்பராகிட்டு அதே உங்களை பார்ப்போம் வாங்க மழை டைம்னா உண்மையிலே என்ன சொல்கிறது ஒரு இடங்களில் வந்து மெயினாக அந்த காணி எங்களுடைய காணி தான் ஒரு 10 இருக்கும் அதே சமயம் வந்து அங்காலையுமே ஒரு பெரிய லெவலான ஒரு காணி ஒன்று இருந்தது அது இப்போ சூப்பராகிட்டு நம்ம என்ன செய்றீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சிக்கிறாங்க நம்ம நாங்கள் 2 பிடிச்சிருக்கோம் இது ஃபுல்லாலே மூடி இருக்குது ஓடுங்கம்மா இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் வீடியோவில் அந்த கோயில் வீடியோக்கெல்லாம் போயிருப்போம் போயிருக்க சரியான முறைக்கு வந்து 10 இருந்திருக்கு வேணாம்மா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளீனாக ஓப்பனாக என்னென்னு சொல்கிறது எல்லாம் படிவெல்லாம் ஜேசிபி பிடிச்சி எல்லாம் சூப்பராக இருக்கியாச்சு என்ன வணக்கம் என்ன செய்றீங்க எங்கள் அம்மா அம்மா இல்லையா
உடனே நிற்கிறாவோ ஏன் நீ வழியில் நிற்கிறேன் சும்மாவோ ஆ சாப்பிட்டியோ என்ன சாப்பாடு ஆ இடியப்பம் சாப்பிடு இடியப்பம் சொதியுமா ஆடா வீடியோ வந்து நார்மலாக காணியில் எடுத்து காட்டிப்போம் இப்போ அம்மா சொல்கிறா தன்னுடைய அந்த பப்பாசி மரங்கள் வந்து நிறைய அம்மா 3 மரம் வந்து வச்சிருக்கா உண்மையிலேயே ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு செழிச்சு போய் நிற்கிது நம்ம நல்ல வட்டிவாக நிற்கிது கருவேப்பிலை நான் உங்களுக்கு காட்டி கவலைப்பட்டேன் நான் அதுவும் வந்து நல்ல செழிப்பாக வந்து பச்சை கலர்ல வந்துட்டு பச்சை கலர்ல வந்து அந்த கலர்களோட இருக்குது மேலே அத்தை வாங்க தங்கா பார்த்துட்டாளா தங்கா பார்த்து வெட்டு கொண்டு வாங்க தங்கா பார்த்துட்டா சரி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ வீட்டை போய் பப்பாசி மரத்தை காட்டுறோமா அவங்களுக்கு வாங்க காரங்க ஓ 50,000 என்னம்மா சரிங்க அம்மாட கருவேப்பம் இல்லையே வரத்தை நான் சொன்னேன்னா என்ன வடிவா வந்துட்டு ஓமாம்மா என்னம்மா செஞ்ச நீங்கள் இதுக்கு இதுக்கோ ஓ இதுக்கு சத்துணவு இல்லை ஆரம்ப பார்க்குறாக்களுக்கு சொல்லலாம் தானே உண்மையிலே முதல்ல எப்படி இருந்தான்னு பாருங்க இல்லையே பாருங்க முதல்ல எப்படி இருந்தா இல்லையா நெஞ்சு இப்படி இருந்த இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சு கிட்ட வைக்கலாம் பப்பாசி மரம் வந்து எங்கட வீட்டை வந்து உடனேயும் வளர்றேன்டா என்னம்மா பப்பாசி மரம் மட்டும்தான் ஏனம்மா கருவேப்பிலை கண்டெல்லாம் வேறும் மற்றது வேற ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் காய் பிடுங்க காய் பப்பாசி காய் இங்கே ஓ இங்கே இன்னும் வடி பார்க்கறாங்க நெஞ்ச வேறு லெவலில் இருக்குது தெரியுமோ விட்டு விட்டேன் இப்படி வளரா தெரியுமோ இப்போ தான் காய் வேறு இது பூ பூக்குது இங்கே அந்த பூவை பாருங்க பப்பாசி பூ இப்போ தான் வந்து பூ பூக்குது இங்கே நல்லா இருக்குது மேலே நல்லா இதாக இருக்குது எனக்கு கருவேப்பிலை மரத்தை பார்க்க ஆசையாக என்னண்டு கருவேப்பிலை மரம் கவலைப்பட்டேன் உங்களுக்கு இவ்வளோ கருவேப்பிலையும் காணுமே நம்ம சரி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அப்படியே போவோமே நம்ம ஓகே இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக போவோமே நம்ம அதாவது இப்போ நாங்கள் அந்த வீட்டாடியால் இப்போ போகிறோம் சரியோ நல்லா கலராக இருக்குது நம்ம அது ஓ இங்கே இருக்கும் ஈஸ்வரர்களுடைய வெள்ளைப்பூவிலேருந்து இது என்ன கலட்டாக அவசியம் இங்கே இருக்கும் மஞ்சள் பூவிலேருந்து கவசியம் அங்கே பாருங்க நீங்கள் அங்கே காட்டுங்க கவசியம் எனக்கு அம்மாவோட நின்றுருக்க பூ மரங்களை சித்தி என்ன செய்கிறா இங்கே இருக்கும் நான் உங்களை காட்டல சரி நாங்கள் பூ மரங்களை தான் காட்ட வரோம் ஆனால் இல்லை மழை டைமில் இதுக்கு இங்கேயே இப்படி இருக்குண்டாம்மா யோசிப்பா என்ற விட்டே சம்மந்தம் இல்லாத விட்டே இப்படி இருக்குண்டா அந்த நுவர்லியா பக்கம் எல்லாம் போனால் இப்படி இருக்கு மீன டூரா போவோமே நாங்கள் இங்கே இருக்கும் ஆமாம் பட்டாவட்ட பக்கமாக போவோமே இருக்கேன் இங்கே மாதுளை மிரட்ட பிடுங்க உண்டு தண்ணி அளிக்கணும் மாதுளை எல்லாம் வந்துட்டு அண்டை காட்டிட்டாங்களாண்ணே அந்த மாதுளை பூவோட நிற்கிது நிறைய பூவோட இந்த பூ மரம் உங்களோட மாங்காய் பாருங்க அவன் விட்டு வந்துருக்கு இந்த பூக்காண்ட 2 வேலை மாதிரி விருப்பம் சரி ஓகே எங்கேம்மா நாங்கள் போவோம் என்னட்டு ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்து யோசிக்கிறா அதாவது இதெல்லாம் முதல் இருந்த மாதிரி இல்லைனம்மா எல்லாம் துப்பராக்கியாச்சு இதெல்லாம் வந்து நல்ல தண்ணி அல்றது அங்கே ஒரு குழாய் கிணறு ஒன்று இருக்கு இங்கே இதுக்குள்ளே போகல மழை விட்டபடியா அந்த மனம் இன்னும் விட்டு போகல தெரியுமோ இதுக்கால வர என்ன செய்ய போகிறாரு ஏன் கிடக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து தண்ணி போய் அப்படியே பண்டாட்டை போகிறது நம்ம அப்படியே பண்டாட்டை போகிறது நல்ல மழை வந்து பார்க்க மாட்டேங்குது சும்மா பாயும் தண்ணி என்னண்டு தண்ணி பாயுங்க முழங்காலுக்கு மேலே நிற்கும் போய் பாருங்க அந்த வேக்கால் போல வேஞ்சிட்டு அங்கே இதுக்கெல்லாம் வந்து தண்ணி அப்படியே ஓடி அப்படியே அந்த மெயின் இடத்துக்கு அந்த ஒரு க்ரோன்ஸ் மாதிரி கிடக்குல அந்த இடத்துக்கு போகிறது நம்ம இடத்தை பார்க்கணும் வேறு லெவலில் இருக்குது தெரியுமா இங்கே இருக்கும் இதான் வந்து எங்களுடைய இடங்கள் அதாவது மழை பெஞ்சால் அப்படி தான் இருக்குது இங்கே இருக்கும் நானும் அம்மா பைக் இல்லாமல் வந்துடுறாங்க நம்ம நீங்கள் பைக்கு கிட்ட போங்க அம்மா அப்படியே
இங்கே பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் வந்து கொட்டிக்கிறாங்க. ஃபுல்லாக பச்சை பசலன்ட்டு இருக்குது தெரியுமா? நீங்கள் பைக் எடுத்துக்கொண்டு போகிறீங்களா? நான் போய்ட்டா நடந்து போட்டதால. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாம் வீடியோ எல்லாம் மட்டும் நார்மலாக வந்து இடத்துல காட்டினாங்க நம்ம. அதாவது இப்போ வீடியோ பார்த்தா சில தெரிஞ்சிருக்கும். அதாவது எங்களுடைய இடத்துல வந்து எப்படியான ஒரு மழை பெஞ்சால் எப்படி இருக்குமோ அதை வந்து எங்களோட இடத்த வந்து சுற்றி காட்டினாங்க. இப்போ நாங்கள் அத்தை விட போயிட்டு வாங்கினாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அதான் வீட்டை வச்சு முடிக்கிறோம் வீடியோ. ஓகே, வீடியோ சம்மந்தமான இதுவெல்லாம் ஆச்சு இருந்தால் மறக்காமல் வந்து ஃபோன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட வீடியோ வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வகையில் வந்து சப்போர்ட்டாக இருந்து சொல்லிக்கொண்டு இதோட வந்து எங்களுக்கு வீடியோ முடிச்சு கொள்வோம். உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா நம்ம, அதான் மெயின் பிரச்சனை. அதை நீங்கள் செய்தாலும் எங்களுக்கு ஓகே. ஓகே, பேட்டிடுவோம்மா. பாய்.